ஓகே 23 பேட்ச் பயோகெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் பேப்பர் முடிச்சிட்டிங்க. எஸ்ஏ ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்குது. ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈஸி தான். இட்ஸ் ஆக்சுவலி நைஸ் கொஸ்டின் பேப்பர். பட் நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் இல்லை. இந்த கொஸ்டின் வந்து ஜம்பிள்கரில் ஷார்ட்டாக இருக்குது. இதை நம்ம எழுதுனா நம்மளுக்கு 5 மார்க்ஸ் வருமா, ஒரு 4 மார்க்காவது போடுவாங்களா, அந்த மாதிரி கொஸ்டினே நீங்கள் பண்ணக்கூடாது. ஜம்பிள்கரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். லைக் இப்போ B7 ஒரு பேஜ் தான் இருக்குது. ஒரு பேஜ் இஸ் மோர் தென் எனஃப். அது போதுமே 5 மார்க்ஸுக்கு பயோகெமிஸ்ட்ரியில். இப்போ பயோகெமிஸ்ட்ரியில் வந்து நிறையா பேஜஸ் எழுதுறது, நிறையா எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் எழுதுகிறோம் அது மேட்ரு இல்லை. நம்ம கண்டென்ட் டெலிவர் பண்ணிட்டோமா அது மட்டும் போதும். இப்போ லாஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் கேட்டாங்க. ஹோமோசிஸ்டினியா ஐ கெஸ் செகண்ட் பேப்பரில் கேட்டாங்க. ஹோமோசிஸ்டினியா ஜம்பிள்கரில் ஒரு 3 லைன் தான் கொடுத்துருக்காங்க. நான் அவ்வளோதான் எழுதினேன், என் ஃப்ரெண்டு அவ்வளோதான் எழுதினான். வி போத் ஹாவ் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் செகண்ட் பேப்பரில். இப்போ நீங்கள் செகண்ட் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண நல்லா கான்செப்ட் நான் வச்சு என்ன எழுதுகிறோங்கிறது தான் மேட்ரு, எவ்வளோ எழுதுகிறங்கிறது மேட்ரு இல்லை. இப்போ பயோகெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் எழுதணும் அதெல்லாம் மேட்ரு இல்லை. நான் 15 பேஜஸ் சம்திங் தான் எழுதினேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 20 சம்திங் தான் எழுதினாங்க. அவ்வளோ பேப்பருக்குள்ளேயே போதும். நம்ம ஷார்ட் ஆன்சர்னால் ஒரு 1/2 பேஜ் to 1 பேஜ். இதில் வந்து நம்ம 2 பேஜஸ் எழுதணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் தெரிஞ்சாலும் வந்தாலும் விட்டுறாதீங்க. செகண்ட் பேப்பர் நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். பை.